தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே ஒரு சமாதானம். இந்த நிகழ்ச்சி இந்த நாளிலும் கூட உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், எனக்கு உதவி செய்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கும் உதவி செய்கிறவர் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால இந்த நாளிலும் கூட அவருடைய மகா பெரிய தயவுனால உங்களை மூடி மறைக்கத்தக்கதாக நீயும் நானும் இணைந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்கான ஒரு வழிவாசலையும் அற்புதங்களையும் செய்வார். சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிற சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் போகும் பொழுது மிகவும் வேதனைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். சில முக்கியமான சில காரியங்கள் ஜெபிக்கும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அது நடக்காதபடிக்கு சில சமயங்கள் நாம் சோர்ந்தும் போய்விடுகிறோம். ஜெபித்து பார்த்தேன், பல தடவையில் நான் ஜெபித்தேன், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கவில்லை என்று கூட நாம் அப்படியாக மனம் துவண்டு போய்விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி எப்படியோ ஜெபித்து பார்த்தாய், இன்றைக்கு ஜெபிப்பதற்கான ஒரு முறையை, ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 126 அதிகாரம் அதனுடைய 5 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று. இதுவரைக்கும் நீ விதைத்த விதை கண்ணீரோடு நீ விதைக்காமல் இருந்திருந்தால், இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய விதை கண்ணீரோடா இருக்கட்டும், உன் ஜெபம் கண்ணீர் நிறைந்ததா இருக்கட்டும், உன் விண்ணப்பம் கண்ணீரோடா இருக்கட்டும். கட்டாயம் ஏசப்பா உதவி செய்வார். எனக்கு தெரிந்தது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய ஊழிய பாதையில மிகவும் ஒரு பெரிய நெருக்கம் ஒன்று வந்தது. அப்பொழுது மரகத மாளிகை என்கிற ஒரு மண்டபத்தில் பிரதர் அருள்ராஜ் என்கிற ஊழியக்காரர் தேவ செய்தியை கொடுக்கிறார். அந்த வழியாய் போய் நான் வண்டியை ஓரமாய் வைத்துக்கொண்டு என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி பின்னால நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஊழியர் மூலமாக, ஊழியத்தின் பாதையில பாடு வந்தவுடனே மிகவும் சோர்ந்து போய் வந்து நிற்கிற மகனே என்று ஆண்டவர் அவர் மூலமாக அழைத்தார். உடனே அவர் சொன்னார், நீ கண்ணீரோடு ஜெபி, இந்த போராட்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது என்று. அதே இடத்துல நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கும் இடமாய் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பிரதர் அருள்ராஜா அவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார். ஆனால் அன்றைக்கு அவர் மூலமாக ஒரு தைரியமான வார்த்தை, கண்ணீரோடு ஜெபி என்கிற ஒரு வார்த்தை, வேதத்தில் இருக்கிற வார்த்தை, சங்கீதம் 126:5 இருக்கிற வார்த்தை இன்றைக்கும் என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கம்பீரமான ஒரு அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை செய்வோமா? நாம் யாவரும் அப்படியே செய்வோமா? பிரார்த்தனை செய்வோம். எங்கள் மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவர் மேலும் உம்முடைய கரத்தை வைக்கணுமே நான் செபிக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் உண்டு. இப்பொழுது நாங்கள் கண்ணீரோடு விதைத்து கம்பீரமான ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக
எங்களுக்கு இரக்கம் செய்யணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ராஜாவே, எங்கள் இயேசுவே, தயவு செய்து நாங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் ஒரு நிறைவான பலனை தந்து, ஒரு பதிலை தந்து எங்களை வழி நடத்தனவே நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள், வியாதியோடு இருந்து ஜெபிக்கிறவர்கள், நீர் இந்த ஜெபத்தை கேட்டு வியாதிகளையும் கடன்களையும் மாற்றி சமாதானத்தை தரமே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. God bless you. God bless you.